மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். dy by dx equal to log x divided by log y. இதை எப்படி சால்வ் பண்ணுறது? சால்வ் பண்ணால் இந்த நாலில் எது ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது dy by dx equal to log x divided by log y. ODE PDயில் ஒரே கேள்வி வந்தாலும் நீங்கள் விட்டுறக்கூடாதுங்க. ODE PD கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சார் ODE PD கொஸ்டின்ஸ் எத்தனை வந்தாலும் அதை நம்ம தொடக்கூடாது, அதை தொடாமலே நாம் நல்ல ஸ்கோர் எடுக்க படிக்கணும் அப்படின்னு மற்ற ஏரியா தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ODE PD உங்கள் வீடியோ பார்க்க என்ன தோணுதுன்னா, இவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தை பண்ணியிருக்கோமே, இதை விட எளிமையானது வேறு எதுவுமே இல்லை போல இருக்கு, வெறும் ஃபார்முலாஸ் படிச்சுட்டு அப்படியே அப்ளை பண்ணிட்டு போயினே இருக்கலாம் போல் இருக்கு அப்படின்ட்டு கால் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நிச்சயமாங்க நமக்கு ஏகப்பட்ட வீடியோ ODE PDக்கு கொடுத்துட்டோம். நீங்கள் பார்த்தாலே போதுங்க, உங்களை வேறு லெவலில் அது கூட்டு போகும். ODE PD கொஷின்ஸை போய் அட்டன் பண்ணாமல் விடுறதா என்ன ஒரு வேதனை இல்லாது, அதெல்லாம் நீங்கள் அதை தான் முதல்ல எழுதணும். ODE PD கொஷின் கன்ஃபார்மாக நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் சிலதெல்லாம் வெரிஃபை பண்ணிகிட்டே வரலாம். அந்த அளவுக்கு ODE PDயில் உங்களுக்கு அது சப்போர்ட்டிவான ஒரு பாடம். அதை எப்படி விட்டுட்டு நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க? அதனால் இந்த நல்லா பார்த்துக்குங்க. இதில் 85 புக்லெட் ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் அனுப்பி வைக்கிறோம் பாருங்கள். அதில் ODE PD எங்களுது வேறு லெவலில் இருக்கும். ஒரு கொஷினும் அட்டை எங்கள் அப்பான்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு முதல்ல வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள். ஏன்னா பாட புரிதலே இல்லாமல் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்கெல்லாம் இந்த கிளாஸஸ் பார்க்க தான் அந்த மெட்டீரியல் படிக்கிறதுக்கு உண்டான அந்த திறன் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வேரியபிள் செப்பரேட் பண்ண முடியுதா பார்க்குறேன். இந்த log y எடுத்து dy கூடயும் இந்த dx எடுத்து log x கூடவும் இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம் இல்லையா? அப்போ log y இன்ட்டு dy ஈக்குவல் டு log x இன்ட்டு dx. பாருங்கள், வேரியபிள் செப்பரேட் பண்ணிட்டேன். ரைட், அப்படியே இன்டகிரேட் பண்ணிடலாமா? சரிங்க, log y இன்டகிரேட் பண்ணால் y log y மைனஸ் y இல்லையா? log x இன்டகிரேட் பண்ணால் x log x மைனஸ் x ப்ளஸ் c. இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. இதை நான் நிறைய பேருக்கு ஃபார்முலா சார்ட்டு கேட்டு இன்றைக்கி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபார்முலா சார்ட்டு நான் இன்றைக்கி அனுப்பிச்சேன். அப்படியே பிரிண்ட் எடுத்து உங்கள் வீட்டில் சுவத்தில் அடிக்கடி பார்க்குற இடத்துல ஒட்டிடுங்க. தினமும் எஞ்சி அந்த ஃபார்முலா ஒரு வாட்டி ரீட் பண்ணிடுங்க, போதுங்க. ODE PD அடிச்சிடலாங்க. ரைட், இப்போ இன்டகிரல் log x. log x-ஐ இன்டகிரேட் பண்ணால் என்ன? x log x மைனஸ் x ப்ளஸ் c. இதாங்க ஃபார்முலா. இதை ஒருத்தவங்க அழகாக போட்டு எப்படி வந்ததுன்னு இதுக்கு ப்ரூஃப் அனுப்பியிருந்தாங்க. பார்த்த உடனே அசந்து போனேன். நல்லா அழகாக போட்டிருந்தாங்க. இல்லை சார் இதுக்கு நீங்கள் போடுங்கனாலும் நான் போட தயார், வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதாங்க. அப்போது log y-ஐ இன்டகிரேட் பண்ணால் x log x மைனஸ் x, log x-ஐ இன்டகிரேட் பண்ணால் இப்போ log y-ஐ இன்டகிரேட் பண்ணால் வேரியபிள் x-க்கு y-ஐ மாற்றிக்கிங்க, அவ்வளோதான். ஓகே, சரிங்க. இப்போது இந்த y-ஐ எங்கே பவர் கொண்டு போயிடலாம், லாகோட பவர் ரூல் யூஸ் பண்ணி. அப்போது log y பவர் y மைனஸ் y. இப்போ இந்த x எங்கே கொண்டு போயிடலாம். அப்போ log x பவர் x மைனஸ் x ப்ளஸ் c. ரைட், இப்போ இந்த மைனஸ் x எங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க, ப்ளஸ் x ஆகிடும். அப்போ x மைனஸ் y ஈக்குவல் டு log x பவர் x. இங்கே இருக்கு இல்லையா, log y பவர் y, அதை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, மைனஸ் ஆகிடும். மைனஸ் log y பவர் y ப்ளஸ் c. ஸோ இந்த மைனஸ் x எங்கே கொண்டு வந்துட்டேன், இந்த log y பவர் y இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன் இங்கே. அப்போ மைனஸ் ஆகிடும், அவ்வளோதான். இப்போது x மைனஸ் y ஈக்குவல் டு log a மைனஸ் log b-ஐ log a பை பின்னு எழுதிக்கலாம் இல்லையா? இப்போ log a வந்து இது b. ஸோ x பவர் x டிவைடட் பை y பவர் y. ஸோ log a மைனஸ் log b-ஐ log a பை b அப்படின்னு எழுதிக்கிட்டேன், ப்ளஸ் c. அவ்வளோதாங்க. இப்போது இது அப்படியே 4 ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு போய் பாருங்கள். இல்லை இன்னும் சிம்பிளிஃபைட் ஃபார்மாக இருக்குன்னா ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பாருங்கள். இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி. ரைட், இது சூட்டபுளாக இருக்குது. வேறு எதுவுமே கரெக்டாக இதோட ஒத்து போகல. இவ்வளோதாங்க விஷயம், எளிமையானது. இப்போ பாருங்கள், சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ட்டு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. dy by dx ஈக்குவல் டு sin x மைனஸ் y. இப்போ இந்த x மைனஸ் y zன்னு எடுத்துக்கோங்க.
z ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். ஏன் சார் z ஈக்குவல் டுன்னு எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள், dy by dx ஈக்குவல் டு g ஆஃப் ax ப்ளஸ் by ப்ளஸ் c. இந்த வடிவில் இந்த ஜின்றது அங்கே சைனு, ax ப்ளஸ் by ப்ளஸ் சின்றது அந்த உள்ளே இருக்கிறது எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இங்கே c 0 ப்ளஸ் 0. ஸோ இதோடு இருந்ததுன்னா நம்ம இந்த உள்ளே இருக்கிற டேர்ம் இருக்கு இல்லையா, அது z அப்படின்னு எடுத்துகிட்டு z ஈக்குவல் டு ax ப்ளஸ் by ப்ளஸ் c இந்த சப்ஸ்டியூஷனை செஞ்சு நம்ம ஈஸியாக இந்த டைப்பில் இருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு பேர் தான் சப்ஸ்டியூஷன் மெத்தட். சரிங்களா? இப்போ நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். உள்ளே இருக்கிறது இதை இசட்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த கீழே இருக்கிற வேரியபிள் பண்ணணும். அப்போ dz பை dx ஈக்குவல் டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy பை dx. ஓகே, இப்போ இந்த dy பை dx இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க, ப்ளஸ் ஆகிடும். இப்போ ப்ளஸ் dy பை dx ஈக்குவல் டு 1, இந்த dz பை dx அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா மைனஸ் ஆகிடும், மைனஸ் dz பை dx இப்படி ஆகிடும். இப்போ dy பை dx வந்து நமக்கு கிடச்சிருச்சு. z ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய்னு போட்டால் இதில் போடலாமா? ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ரைட், அப்போ 1 இம்ப்ளைஸ் இந்த dy பை dxக்கு இதை போட்டுடலாம், 1 மைனஸ் dz பை dx ஈக்குவல் டு சைன், இதுக்கு வந்து z போட்டுடலாம். ஏன் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் z தானே எடுத்தோம், இங்கே சொல்லிவிடுங்க லெட். ஓகே, இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த சைன் z இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த dz பை dx அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போது 1 மைனஸ் சைன் z ஈக்குவல் டு dz பை dx இப்படி ஆகிடும். ரைட், இப்போ இந்த dx எடுத்து இந்த பக்கம் கொடுத்துட்டு இந்த 1 மைனஸ் சைன் z டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறேன். அப்போ dx ஈக்குவல் டு dz பை இந்த dx எங்கே போயிடுச்சு, இந்த 1 மைனஸ் சைன் z கீழே வந்துடுச்சு, 1 மைனஸ் சைன் z. ரைட், இப்போ dx ஈக்குவல் டு இங்கே 1 மைனஸ் சைன் z இருக்குன்னா இதோட 1 ப்ளஸ் சைன் z இதோட காஞ்சுகேட் இருக்கு இல்லையா, 1 ப்ளஸ் சைன் z நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள், 1 ப்ளஸ் சைன் z டிவைடட் பை இதை 1 மைனஸ் சைன் z இருக்குது. அப்புறம் 1 ப்ளஸ் சைன் z மல்டிப்ளை பண்ணோம்னா a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி அந்த ஃபார்மில் படி வருமா, இதை போட்டு காட்டுறேன் பாருங்கள். 1 மைனஸ் சைன் z இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் z. ஸோ 1 ப்ளஸ் சைன் z-ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி பண்ணுறதுனால dx ஈக்குவல் டு மேலே இருக்கிற 1 ப்ளஸ் சைன் z அப்படியே இருக்கட்டும், அது ஒன்றும் பண்ண வேணாம். இங்கே பாருங்கள், a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது என்ன ஃபார்முலா, இங்கே கீழே இருக்கிறதுக்கு ஃபார்முலா ஆகிட்டு a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் 1 சைன் ஸ்கொயர் z. ஓகே, இப்போது dx ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சைன் z டிவைடட் பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் z காஸ் ஸ்கொயர் zன்னு எழுதிக்கலாம் இல்லையா, இன்ட்டு dz. இப்போ டினாமினேட்டர் பிரித்து கொடுக்கலாம் ரெண்டு டேர்ம் நியூமரேட்டரில். அப்போ dx ஈக்குவல் டு 1 பை காஸ் ஸ்கொயர் z ப்ளஸ் சைன் z பை காஸ் ஸ்கொயர் z இன்ட்டு dz இப்படி எழுதிக்கலாம் இல்லையா. இப்போ dx ஈக்குவல் டு 1 பை காஸ் ஸ்கொயர் z வந்து சீக்கன் ஸ்கொயர் z. ரைட், ப்ளஸ் இங்கே சைன் z இங்கே ரெண்டு காசு இருக்குது டினாமினேட்டரில். அப்போ சைன் z பை காஸ் z டேன் zன்னு எழுதிக்கலாம் ஒன்றுக்கு, இன்னும் ஒரு காசு z 1 பை காசு z சீக்கன் zன்னு எழுதிக்கலாம் இன்ட்டு dz. ஏன்னா டினாமினேட்டரில் ரெண்டு இருக்குது இல்லையா காசு, அப்போ சைன் z பை காசு z இது ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். சைன் z பை காசு z டேன் z 1 பை காசு z வந்து சீக்கன் z. அவ்வளோதான். இப்போ இன்டகிரேட் பண்ணலாம். இது இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகுனா, தனித்தனி இன்டகிரல் பிரித்து பண்ணுறோம். அப்போது dx இன்டகிரேட் பண்ணால் எக்ஸு சீக்கன் ஸ்கொயர் z இந்த dz உள்ளே இன்டகிரேட் பண்ணி தனித்தனி இன்டகிரல் பிரித்து பண்ணோம்னா சீக்கன் ஸ்கொயர் z இன்டகிரேட் பண்ணால் டேன் z. அந்த இன்டகிரேஷன் ஃபார்மில் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 7358591547. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா லிஸ்ட்டு அனுப்புகிறேன். ஓகே, சீக்கன் ஸ்கொயர் z இன்டகிரேட் பண்ணால் டேன் z ப்ளஸ் சீக்கன் z இன்ட்டு டேன் z இன்டகிரேட் பண்ணால் சீக்கன் z ப்ளஸ் சி, அந்த சி இங்கவும் போட்டுக்கலாம் ப்ளஸ் சின்னு. ரைட், ஸோ இப்போ திருப்பி எழுதுகிறேன், டேன் z ஆக்சுவலாக zன்றது என்னன்னு மாற்றி விட்டுருங்க இந்த இடத்துல, எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் சீக்கன் zன்னு சீக்கன் z வந்து எக்ஸ் மைனஸ் ஒய், zக்கு எக்ஸ் மைனஸ் ஒய்னு அதை ரீப்ளேஸ் பண்ணுறேன், இது இப்படி திருப்பிக்கிறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் சி, இவ்வளோ தாங்க. ஓகே,
ஒன்றும் இல்லை, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் மைனஸ் ஒய் இசட்னு எடுத்துங்க. எக்ஸால் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்கள், டிஒய்பிடிஎக்ஸ் கிடச்சிருங்க. இதையும் பாருங்கள், இது ரெண்டுன்னு வச்சுக்கலாம். பாருங்களேன், இது செகண்ட் ஈக்குவேஷன், கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போது செகண்டும் தேர்டையும் கொண்டு போய் ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதை 1 இம்ப்ளைஸ்ன்னு போட்டேன். இங்கே நீங்கள் எழுதணும் சப்ஸ்டியூட் 2 and 3 in 1 பண்ணோம்னா இந்த இடத்துல டிஒய்பிடிஎக்ஸ்க்கு இதை போட்டுடுறோம், இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு இசட்டை போட்டுடுறோம். போட்டு வேரியபிள் செப்பரேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த சைன் இசட் எந்த பக்கமும் மைனஸ் ஆகிடுமா, இந்த மைனஸ் டிஇசட் பை டிஎக்ஸ் இந்த பக்கமும் ப்ளஸ் ஆகிடுமா. ஸோ இப்படி தனித்தனியாக இந்த பக்கம் பிரிச்சிடுறேன். இப்போது இந்த 1 மைனஸ் சைன் இசட்டை டினாமினேட்டரில் போட்டு இந்த டிஎக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்கலாம். ஜஸ்ட் நம்ம இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இது இங்கே டிவிஷன் கொண்டு வந்துடலாம் இல்லையா இதை. ஓகே, இப்போது இந்த டிஎக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டிஇசட் பை 1 மைனஸ் சைன் இசட் இருக்கு இல்லையா, இதோட காஞ்சுகேட் 1 ப்ளஸ் சைன் இசட் இருக்குது. ஸோ அதால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த குறியை மாற்றி மேலேங்களையும் பெருக்கிறேன், அவ்வளோதான். பெருக்குனா மேலே 1 ப்ளஸ் சைன் இசட் வந்துடும், கீழே ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா படி 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் இசட் வந்துடும். இப்போ மேலே 1 ப்ளஸ் சைன் இசட் அப்படியே இருக்கட்டும், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் இசட் காஸ் ஸ்கொயர் இசட்னு எழுதிக்கலாம். இதை நியூமரேட்டரில் இருக்கிற 2 டேர்முக்கு பிரித்து கொடுக்கலாம். இப்போது 1 பை காஸ் ஸ்கொயர் இசட் சீக்கன் ஸ்கொயர் இசட்டு, சைன் இசட் பை காஸ் இசட் டேன் இசட்டு, இன்னொரு 1 பை காஸ் இசட் சீக்கன் இசட்டு. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிடுறேன். இப்போ இன்டகிரேட் பண்ணுறோம். சீக்கன் ஸ்கொயர் இசட் இன்டகிரேட் பண்ணால் டேன் இசட்டு, சீக்கன் இசட் இன்ட்டு டேன் இசட் இன்டகிரேட் பண்ணால் சீக்கன் இசட்டு, ப்ளஸ் சி எந்த பக்கம் போட்டுறேன் எக்ஸ் ப்ளஸ் சின்னு. ஓகே, இப்போ இசட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க எக்ஸ் மைனஸ் ஒய்னு, அவ்வளோதாங்க. இது இப்படி திருப்பி எழுதிடுறேன், அவ்வளோதான். ரைட், இப்போ இது எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருப்பாருங்க? ஆப்ஷன் ஏ. ரைட், இதுதான் கடைசியில் ரீப்ளேஸ் பண்ணிடணும். இந்த சப்ஸ்டியூஷன் என்ன செஞ்சோம், எக்ஸ் மைனஸ் ஒய் இசட்டுன்னு எடுத்தோம்லே அந்த இசட் எடுத்துகிட்டு கடைசியில் எக்ஸ் மைனஸ் ஒய் போட்டு வந்துடணும். அதான் இங்கே போட்டிருக்கேன். இந்த இசட்டுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய், இந்த இசட்டுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய், இந்த எக்ஸ் ப்ளஸ் சி அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் அங்கே இருக்குது ஆப்ஷன் ஏல. ரைட், ரொம்ப எளிமையானதுங்க, கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. போட்டு பார்த்துட்டே இருக்கணும், இதிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். நீங்கள் பாருங்கள், இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த 4 ஆன்சரில் இது ஒரு சிலதெல்லாம் பார்த்தோன்னே ஐயோ என்னன்னே தெரியல இப்படி கொடுத்துருக்காங்கன்னு விட்டுருவோம்ல, அப்படிலாம் விடக்கூடாதுங்க. அதுதாங்க இருக்கிறதுலே எளிமையாக இருக்கும். கொஞ்சம் டேர்ம்ஸை மாற்றி கொடுத்து உங்களுக்கு குழப்பறது தான் அவங்க வேலை. இதாங்க கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த டிஒய் பை டிஎக்ஸ் முன்னாடி எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, அந்த எஃப் ஆஃப் எக்ஸால் எல்லாத்தையும் வகுத்துடுறேன். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 1 பை எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இது கிளம்பி எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டேன், இந்த டேர்முக்கு கிளம்பி எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டேன், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் கீழே எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டால் கட் ஆகிடும், 1 ஆகிடும். ஓகே, இது எந்த வடிவில் இருப்பாருங்க, டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ இந்த வடிவில் இருக்கா. இப்போ பி வேல்யூன்னா இங்கே எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை இந்த ஒய் கூட இருக்கிற டேர்ம் தான் பி, இங்கே ஒய் கூட இருக்கிற டேர்ம் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். இது கிவனு, இது ஜென்ரல் ஃபார்ம். கம்பேர் பண்ணும்போது ஒய் கூட இருக்கிற இது தான் பி, ஸோ ஒய் கூட இருக்கிற இந்த பி தான் இது. ஸோ பி ஈக்குவல் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லைங்களா. இப்போ கியூ என்னன்னா கியூ ஈக்குவல் டு 1 பை எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, அவ்வளோதான். சரி, இப்போது இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் இருக்கு இல்லையா, இதை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இதுக்கு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் வேணும். ஸோ இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் தான் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். இ பவர் இன்டெக்ரல் பி வேல்யூ இது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் into dx equal to e power f of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் f dash of x இல்லையா. அப்போது கீழே இருக்கிற ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டர் வருது. அப்போ மொத்த இன்டெகிரேஷன் என்னென்னா லாக் போட்டு டினாமினேட்டர் f of x. ஓகே, இந்த ஈயும் லாகும் கட் ஆகிட்டா வெறும் f of x. இதுதான் இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ். ரைட், இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் வந்து f of x. இதை இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பாருங்கள் எப்படி இருக்கிறது, எப்படிலாம் மாற்றி என்ன பண்ணி சால்வ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் பாருங்கள். இது என்னமோ தெரியல அப்படின்னு நினச்சக்கூடாது. இப்போ இந்த இடத்துல ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம் பாருங்கள். கீழே இருக்கிற ஃபங்க்ஷனோடைய டெரிவேட்டிவ் மேலே இருக்கிற ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா, அதாவது டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டராக இருந்தால் இந்த மொத்த இன்டெகிரேஷன் லாக் போட்டு டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அது. ஓகே, இப்போ ஈயும் லாகும் வேனிஷ் ஆகிட்டு நமக்கு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கிடச்சிச்சு. இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா என்ன, ஒய் இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் equal to integral q into e power integral pdx
இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இதுதான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா. யார் சார் சொன்னது பாருங்கள், ஆல்ரெடி வீடியோலையும் சொல்லியிருக்கேன். dy by dx plus py equal to q. இந்த வடிவில் இருந்தால் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து e பவர் இன்டகிரல் pdx. இது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். சரிங்களா? ஜென்ரல் சொல்யூஷன் இந்த வடிவில் இருந்தால் ஜென்ரல் சொல்யூஷனு y இன்ட்டு e பவர் இன்டகிரல் pdx ஈக்குவல் டு இன்டகிரல் q இன்ட்டு e பவர் இன்டகிரல் pdx இன்ட்டு dx ப்ளஸ் c. இதுதான் வந்து ஒய்யில் அமைந்த நேரியல் வகைக்கெழு சமன்பாட்டுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டரு ஜென்ரல் சொல்யூஷன். அதுவே dx பை dy ப்ளஸ் px ஈக்குவல் டு q. இதுவும் ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். இந்த வேரியபிள் எக்ஸில் அமைந்த நேரியல் வகைக்கெழு சமன்பாடு இது. இதுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் IF என்னென்னா e பவர் இன்டகிரல் pdy. ஓகே, இதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் x இன்ட்டு e பவர் இன்டகிரல் pdy equal to integral q into e power integral pdy into dy plus c. ஓகே, இதுதான். ஸோ இது எக்ஸில் அமைந்த நேரியல் வகைக்கெழு சமன்பாடு, இது ஒய்யில் அமைந்த நேரியல் வகைக்கெழு சமன்பாடு. இதுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இது, இதுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இது. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னா தொகையீட்டு காரணி. இந்த வடிவில் இருந்தால் ஜென்ரல் சொல்யூஷன் இது, இந்த வடிவில் இருந்தால் ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா இது. இப்போ இங்கே வாங்க, இப்போ ஏன் இது எழுதணும்னு தெரியுதுங்களா? இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன், தீர்வு காண உதவும் சூத்திரம் தான். எதுக்கு? இந்த dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு q இருந்தால் இதான். இப்போ இதில் கொண்டு வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y இன்ட்டு இதோட வேல்யூ f of x. ஸோ f of x ஈக்குவல் டு இன்டகிரல் q என்ன இதை பாருங்கள் 1 by f of x. இதை அங்கே போடுங்க 1 by f of x இன்ட்டு இந்த e பவர் இன்டகிரல் pdx இதை கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க f of x. அதை இங்கே போட்டுக்கோங்க f of x இன்ட்டு dx ப்ளஸ் c. அந்த e பவர் இன்டகிரல் pdx வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், q வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் ஃபார்முலாவில், அவ்வளோதாங்க. சரி, இப்போது y இன்ட்டு f of x ஈக்குவல் டு இந்த f of x கட் பண்ணிக்கலாம். அப்போ இன்டகிரல் dx மட்டும் இருக்குது, இன்டகிரல் dx ப்ளஸ் c. ரைட், இப்போது y இன்ட்டு f of x ஈக்குவல் டு இன்டகிரல் dx வந்து x, dx இன்டகிரேட் பண்ணால் x ப்ளஸ் c. இதாங்க ஆன்சர். இதுக்கு மேலே சிம்பிளிஃபிகேஷன் ஒன்றும் இல்லைங்க. இது எங்கே இருக்கு பாருங்கள், y இன்ட்டு f of x ஈக்குவல் டு x ப்ளஸ் c. ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்கள். ரைட், நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்னங்க சும்மா ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த 85 புக்லெட் வந்து இறங்கும், மழை போல் இருக்கும். ஒரு மூட்டை சைஸுங்க. பார்த்த உடனே தலை சுற்றும், உண்மையாகவே சுற்றும். ஆனால் படித்து தாங்க ஆகணும், போஸ்ட் வேணும் இல்லையா? பார்த்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ பார்த்து பிடுங்கி சொருவி அப்படியே ஒரு புக்கு தட்டினா எப்படி இருக்கும் அப்படி கொடுத்துருக்கோம். ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலுங்க. இந்த எம்சிக்யூ புக்லெட் மட்டும் டைப் பண்ண காப்பியாக இருக்கும், அதெல்லாம் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல். ஸோ தனியாக அதுக்குன்னு ஒரு ஆள் போட்டு எழுதுனது, பக்காவாக நீட் ஹேண்ட் ரைட்டிங் உள்ளதை போட்டு ஆளை போட்டு எழுதுனது. ஸோ இந்த 85 புக்லெட்டும் அவசியம் நீங்கள் பார்த்துட்டு தான் தேர்வுக்கு போகணும். ரைட், இதில் வேறு லெவலில் கொடுத்துருப்போங்க. காம்ப்ளெக்ஸு, ரியலு, ஓடி, பிடி, ஸ்டாட்டு. சார் பிஜிடிஆர்பி இதெல்லாம் தெரியாமல் எங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, அது யூஜிடிஆர்பி சிலபஸில் உள்ள பிஜிடிஆர்பி கண்டென்ட்டு. நீங்கள் பிஜிடிஆர்பி ஸ்டாண்டர்டுக்கு படித்தா தான் நீங்கள் போஸ்ட்லாம் வாங்க முடியும். நாங்கள் அனுப்புகிற ஒரு சின்ன சீட்டு, துண்டு சீட்டு விடக்கூடாதுங்க, படிச்சிடணுங்க, எழுதி பார்க்கணுங்க. ரைட், சரிங்க சார். ஸ்டடி மெட்டீரியல் இருக்கிறத லைன் பை லைனாக நடத்திக்கிட்டே வாங்கலான்றீங்க. அப்படியே நடத்தலாம், உண்மை தான். எம்சிக்யூ புக்லெட் இருக்கிற எல்லாத்தையும் நடத்தலாம், உண்மை தான், நடத்திக்கிட்டே வரோம். ஆனால் அந்த சால்வ் பண்ண கண்டென்ட் மொத்தமாக வீடியோவை சால்வ் பண்ணி ஒரே நாளில் உட்காந்து எல்லாத்தையும் கூட போட்டு இந்தாங்க வச்சுக்கிங்க அப்படின்னு விட்டுடலாம். ஆனால் எம்சிக்யூஸ் வந்து நீங்கள் பார்த்து படிக்கும்போது நாங்கள் வேறு விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் போகலாம் இல்லையா? இப்போது நாங்கள் நிறையா எம்சிக்யூ உங்கள்கிட்ட படிக்கிறதுக்குன்னு ஒரு 6000 கொடுத்துட்றோம். அது இல்லாமல் இன்னும் ஒரு 6000 வீடியோவில் கொடுக்குறோம் போது ஒரு 12,000 கொஷின் பார்த்த ஃபீல் எப்படி இருக்கும்? ஸோ அந்த 6000 வாங்கி படிங்க. அதுக்காக நாங்கள் கொடுக்காமலும் இல்லை. எம்சிக்யூ புக்லெட்டில் இருக்கிற கொஷின்ஸும் நாங்கள் சால்வ் பண்ணின்னு தான் வரோம். வீடியோ பிளேலிஸ்ட்டில் தினமும் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆமாம் சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். ரைட், ஆனால் அது வரைக்கும் சால்வ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பொறுமை காக்கக்கூடாது. டக்குன்னு முடிக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு யூனிட்டை அசால்ட்டாக முடிக்கணும், அதுதான் நல்லது. ரைட், சரிங்க. வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எது வேணும்னாலும்
டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் எது வேணும்னாலும் 7358591547 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். சார் நீங்கள் போதும் சார் இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஒரு பாடுபடுத்திட்டீங்க, வேரியபிள் செப்பரேஷன் மெத்தடும் போட்டிங்க, சப்ஸ்டியூஷன் மெத்தட்லையும் போட்டிங்க, ரெண்டாவது ஒரு சைக்கிளும் வந்துட்டிங்க. ஃபஸ்ட்டு சைக்கிள் ஒன்று நடத்திட்டு இருந்தீங்க, இப்போ வேறு ஒரு சைக்கிள் போயிட்டுருக்கு. அப்புறம் கடின தன்மையை ஃபஸ்ட்டை விட லைட்டாக இப்போ கூட்டியிருக்கேன். அங்கங்கே லைட்டாக ட்விஸ்ட்டு வச்சு இப்படிலாம் சொன்னால் நீங்கள் பதில் சொல்கிறீங்களான்னு பார்க்கலான்னு கொஞ்சம் டைப் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ரைட், ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி வச்சுங்க. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சி போடுற இந்த ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தடும் போட்டாச்சுங்க. நீ ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டவுட்டே இல்லைங்க. ரைட்டாக ஓடி பார்க்கலாம். இப்போ ஓடி ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓடிபிடி பயமே இருக்கக்கூடாதுங்க, சரிங்களா? எங்கள் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் வாங்கி பாருங்கள். அந்த எம்சிக்யூ புக்லெட்டில் ஓடிபிடி வேறு லெவலில் இருக்கும். ஐயோ வீடியோ போடுறதே அதில் இல்லையே அப்படின்ற ஒரு உணர்வு வரும் பார்த்தீங்கன்னா அதை. ரைட், ஆனால் இது எல்லாமே சிலபஸில் உள்ளது. சிலபஸ்ன்னு சொல்லிவிட்டு அவங்க எப்படி வேணாலும் ஃப்ரேம் பண்ணுவாங்க, சரிங்களா? சிலபஸில் இருக்கிறது தான் உங்களுக்கு தரோம், சிலபஸில் இருக்கிறது தான் உங்களுக்கு நடத்துகிறோம். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.